Morphology of flowering plant. Root developed from radicle. Root developed from radicle. No leaf. Bud. Nodes. ரூட்டுன்ற ஸ்ட்ரக்சரில் லீஃப் இருக்காது, பட்டுன்ற ஸ்ட்ரக்சரும் இருக்காது, நோடும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிக்னா டுவோர்ட்ஸ் எர்த் வளரும். நெகட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிக்னா ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் சன். சிந்தசிஸ் பிளான்ட் growth regulators. ரூட் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதுனால தான் ரூட்டும் வளருது, அதோட ஸ்டெபிலிட்டி இது வந்து முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்குது. சீட் எம்ப்ரியோ ரேடிக்கல். சீட் எம்ப்ரியோ ரேடிக்கல். ரேடிக்கல்ல இருந்து தான் ரூட் வளரும். ஓகே. அரைஸ் radical arise primary root, then secondary root, then tertiary root. Secondary root tertiary rootலேருந்து வளர்றது தான் lateral root. tertiary rootலேருந்து வளர்றது மட்டும்தான் lateral rootனு சொல்லுவாங்க, அது ஃபால்ஸ். secondary and tertiary rootலேருந்து வளர்றது தான் lateral root. primary root short lived, arise from base of the stem. பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து வர்றது தான் ப்ரைமரி ரூட். இது வந்து ஷார்ட் லீவ்டு, லாங் லீவ்டு கிடையாது. இங்கே பேஸ் ஆஃப் த ஸ்டெம் இருக்கிறதுனால இதுவே தான் நிலச்சிருக்கும் கிடையாது, இது வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ப்ரைமரி ரூட்டு. டேப்ஸ் 3 டைப்ஸ் டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட், அட்வென்டிட்டஸ் ரூட்டு. டேப் ரூட் மஸ்டர்டு கடுகு, ரேடிஷ், கேரட்டு. மஸ்டர்டு வந்து டைக்காட்டு, கடுகு குட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டாக உடைக்கிற மாதிரி டைக்காட்டு. ரேடிஷு கேரட்டு. ரேடிஷு கேரட்டு சாப்பிடும் போதே ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து டேப் ரூட்டுன்ட்டு பார்த்தாலே தெரியும் அது கேரட்டும் ரேடிஷும், ஆனால் அதில் குழப்பம் இல்லை. மஸ்டர்டு வந்து டேப் ரூட்டு. ஃபைப்ரஸ் ரூட் வந்து வீட்டு, மெய்ஸு, கிராஸு, கோகோனட்டு, பனானா. வீட்டு மோனோகாட்டு. வீட்டுன்றது மோனோகாட், ஆனால் அது பார்க்க ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் ஒன்று. மோனோகாட்டு. மெய்ஸு, கிராஸு ஃபைப்ரஸ் ரூட்னா தெரியும், பஞ்சாக இருக்கும். இதில் வந்து இதுதான் ப்ரைமரி ரூட்டு, செகண்டரி ரூட்டுலாம் கிடையாது. கோகோனட்டு, பனானா, வாழை மரம் எல்லாமே. ஓகே. அட்வென்டிட்டஸ் ரூட்னா ரூட் அரைசஸ் ஃப்ரம் எனிவேர் எக்ஸப்ட் ரேடிக்கல். ரேடிக்கல்லேருந்து வளர்றது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தா, ப்ரைமரி செகண்டரின்னு வச்சுருந்தா அது டேப் ரூட்டு. ரேடிக்கல்லேருந்து வர்றது பஞ்சு மாதிரி வச்சுருந்தா அது ஃபைப்ரஸ். ரேடிக்கல்லே வரல அப்படின்னும் போது அது அட்வென்டிட்டஸு. கிராஸு, மான்ஸ்டெரா, பேனியன் ட்ரீ. மான்ஸ்டெரா வந்து மோனோகாட், பேனியன் ட்ரீ ஆலமரம் வந்து டைகாட்டு. மான்ஸ்டெரா, பேனியன் ட்ரீ. மஸ்டர்டு வந்து டைகாட்டு. கோகோனட்டு, பேனியன் எல்லாமே ஃபைப்ரஸ் ரூட்டு. இன்னொன்று அட்வென்டிட்டஸ் ரூட் வந்து மான்ஸ்டெரா, மோனோகாட், பேனியன் ட்ரீன்றது அட்வென்டிட்டஸ் ரூட்டு. பேனியன் ட்ரீல இது கிளையெல்லாம் சொல்லுவாங்களே, இது வந்து ஒரு ப்ராப் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ராப்பர்ட்டிக்காக இருக்குது, இதோட ஸ்டெபிலிட்டிக்காக அப்படின்ற மாதிரி. பேனியன் ட்ரீ அது வந்து ப்ராப் ரூட் கிடையாது. கரெக்டு. பேனியன் ட்ரீயை ஸ்லிட் ரூட்டுன்னு சொல்லலாம், ப்ராப் ரூட்டுன்னு சொல்லலாம். ஸ்லிட் ரூட்டுன்றது ரூட் அரைசஸ் ஃப்ரம் லோவர் நோட் அண்ட் என்டர் இன்டு த சாயில் அண்ட் ப்ரொவைட் சப்போர்ட் டு மெயின் ஸ்டெம். மெயின் ஸ்டெம்முக்கு ஆல்ரெடி ஒரு ரூட் இருக்கும், அது பக்கத்துலேயே இருந்து இன்னொன்று வளர்ந்து இதுக்கு துணையாக வர்றது வந்து ஸ்லிட் ரூட். இது வந்து சுகர் கேன்லேயும் மெய்ஸ்லேயும் இருக்கும். கரும்பில் நிறைய வாட்டி பார்த்துப்போம், இந்த மாதிரி பாக்ஸ் போடும்போது இங்கெல்லாம் கோலத்துலேயே போடுவாங்க. இது எல்லாமே ஸ்லிட் ரூட்டு. ப்ராப் ரூட் அரைஸ் ஃப்ரம் நோட்ஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ் அண்ட் ப்ரொவைட் சப்போர்ட் டு மெயின் ஸ்டெம். அரைசஸ் ஃப்ரம் நோட்ஸ் ஆஃப் ஸ்டெம், கிளையில் இருந்த நோட்ஸ்லேருந்து வளரும் ப்ராப் ரூட்டு. அண்ட் ப்ரொவைட் சப்போர்ட் டு த மெயின் ஸ்டெம். ஃபுட் ஸ்டோரேஜ் வச்சு 3 டைப்ஸ் வரும் ரூட். டியூபரஸ் ரூட், ஃபாசிகுலேட்டட் ரூட், டேப் ரூட். டியூபரஸ் ரூட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்றது வேறு. டியூபரஸ் ரூட் tuberous adventitious root originate from stem. tuberous adventitious root stem அதாவது ஸ்டெம்மில் இருந்தே ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. fasciculated root asparagus fasciculated ஃபேசினேட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஏன்னா
ஆசையே வந்துடும். ஃபேசிகுலேட்டட்னா ஃபேசினேட்டான வியூ வந்து ஏஎஸ். அஸ்பாரகஸ் டேப் ரூட் வந்து ரேடிஷ், கேரட், டர்னிப் அந்த ஃப்ளவர் தெரியும்ல, பார்க்க அழகழகாக கலர் கலராக இருக்கும் இந்த மாதிரி. டர்னிப் இது எல்லாமே டேப் ரூட். ரேடிஷ், கேரட், டர்னிப் எல்லாமே டேப் ரூட். ஃபேசிகுலேட்டட் வந்து அஸ்பாரகஸ். டியூபரஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. ரெஸ்பிரேட்டரி ரூட் வந்து found in marshy area like Rhizophora, help in gaseous exchange. Found in marshy area like Rhizophora, negative geographic. Pneumatophores, nematodes and lenticels. Found in marshy area சேரும் சகதியமாக இருக்குல்ல, சதன்னு தண்ணியும் அதுவும் மண்ணும் சேர்ந்த மாதிரி குழவான்னு இருக்குமே. இந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து மேன்க்ரூவ் அதுதானே, ஆமாம். அவன் வந்து பூமி கீழே அது போகும்போது தண்ணியால் அடைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற காற்று வந்து போகாது. ஸோ என்ன ஆகும், அந்த ரூட்டு கீழே போனது மறுபடியும் எழுந்திரிச்சு மேலே வரும். அந்த ரூட்டு பேர் தான் ப்னூமட்டோஃபோர்ஸ். ப்னூமட்டோட்ஸ் அண்ட் லென்டிகல்ஸ் வந்து இருக்கும். ப்னூமட்டோட்ஸ் லென்டிகல்ஸ்னால் இது வழியாக தான் அதுக்கு தேவையான கேஸ் வந்து போகும். இது ரூட்டு தான் ஆக்சுவலாக பாசிட்டிவ் ஜியோகிராஃபிக்காக மாறிடுச்சு அது சர்வே பண்ணுறதுக்காக. ஃபவுண்ட் இன் மார்ச் ஏரியா லைக் ரைசோஃபோரா, என்ன நினச்சிக்கோங்க, ரைசோஃபோரா ரைஸ் அப்படின்ற மாதிரி. ரைசோஃபோராவில் ரெஸ்பிரேட்டரி ரூட்டு. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஃபவுண்ட் இன் லெகுமினஸ் பிளான்ட் அசோசியேட்டட் வித் ரைசோபியம். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் இது நல்லா எனக்கு 12th-லையோ 11th-லையோ லெகுமினஸ் ரூட்டு நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன்றது எனக்கு அது ஒன்று மட்டும் தான் நல்லா தெரிஞ்ச 2 மார்க்கே. இந்த லெகுமினஸ் ரூட்டுன்னு பிளான்ட்னு போட்டால் அதுக்கு 1 மார்க் போடுவாங்க. இந்த ரைசோபியம் ரிபோசோம் என்னென்னமோலாம் எழுதிடுவேன். இது போட்டால் இது 1 மார்க் 2 மார்க் அசால்ட்டாக வாங்கிடலாம். அதுதான் வாங்கி பொழைச்சேன், இப்போ பாடுபடுறேன். லெகுமினஸ் பிளான்ட் அசோசியேட்டட் வித் ரைசோபியம் இது ரைசோபோரா ரைசோபியம். பி வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுமா, இருங்க பார்க்குறேன். நான் தான் நோட்ஸ் எழுதுனேன், ஆனால் எனக்கே தெரியாது. பி பிளான்ட் பைசம் சட்டைவம் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஏன்னா அதில் ரைசோபியம் ரூட் நாடுல்ஸ் இருக்கியா. அப்புறம் ரூட்டோட ஸ்ட்ரக்சரு, ரூட் ஹேர் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அப்போ ஒரு ரூட்லேருந்து இந்த ரூட் ஹேர்ஸ் எதுக்கு வளரும்னா, இது வளருதுனால அந்த மண்ணெலாம் கொஞ்சம் விளைவிப்பா, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் வாட்டர் அண்ட் மினரல் அப்சார்ப்ஷன். ரீஜியன் ஆஃப் எலாங்கேஷன் super better. Okay, region of elongation present proximal to meristematic zone. Proximal na proximal above upper. root cap vacuole வந்து absent. முக்கியமான பாயிண்ட். thumb like structure, thumb மாதிரி இருக்குமா மோனையில். thumb like structure. region of meristematic activity thin cell wall dense cytoplasm. thin cell wall இருக்கும், dense cytoplasm இருக்கும். prominent nucleus thin cell wall. ஏன்னா அப்போ தானே இங்கே growth வளர முடியும். திக்காக இருந்தால் எப்படி மற்ற வேலை. thin cell wall dense cytoplasm கொஞ்சம் திக்காக இருக்கும், ஆனால் செல் வால் தின்னாக இருக்குமாமா, சைட்டோபிளாசம் வந்து திக்காக இருக்குமாமா. ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் அப்படியே ப்ராமினண்ட்டாக நியூக்ளியஸ் வர இருக்குமாமா. ரீஜியன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி ப்ராக்சிமல் டு மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி தான் ரீஜியன் ஆஃப் எலாங்கேஷன், ரைட்டு. ரீஜியன் ஆஃப் மெச்சூரேஷன், அதாவது ரூட் ஹேர்ஸ் வந்து மெச்சூர் ஆகுது. இது வந்து மெச்சூரேஷன் கிடையாது, இது எலாங்கேஷன். மெச்சூரேஷன் வந்து ரூட் ஹேர். இங்கே தான் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் என்னன்னு நடக்குது. இது வாஸ்குலர் வந்து ஆப்சென்ட். இங்கே வந்து ஈரப்பதம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதாவது சைலம் அண்ட் ஃப்ளோயமே இருக்காது. தம் லைக் ஸ்ட்ரக்சர், ரைட்டு.
ஸ்டெம் சீடு, அப்புறம் எம்ப்ரியோ ஆகும், அப்புறம் தான் நம்ம என்ன படித்தா ரேடிக்கல். சீடு, எம்ப்ரியோ, பிளிமியூல், ஃபார்ம், ஷூட், நெகட்டிவ் ஜியோட்ராஃபிக், அதாவது மண்ணில் இருந்து அகெயின்ஸ்டாக வளர்றது தான் ஸ்டெம்மு. பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிக். நோட்ஸு, ஸ்டெம்மில் உள்ள பார்ட் சொல்கிறாங்க. நோட்ஸு, பட்டு, இன்டர்நோடு. நோடு லெஃப்ட் அவுட் போர்ஷன் ஆஃப் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம். பியர்ஸ், லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். ஒரு ஸ்டெம்மில் எங்கே அரைஸ் ஆகுதோ ஸ்டெம் மற்றதெல்லாம் அது வந்து நோடு. பட்டுன்றது காம்பேக்ட் இன்மெச்சூர் ஷூட்டு. இன்னொன்று பெருசாக வளர வேண்டியது தான், ஆனால் அது இன்னும் மெச்சூர் ஆகாமல் நோடு பக்கத்துலேயே குட்டியோண்டு இருக்கும், அது வந்து பட்டு. இன்டர் நோடு, ரீஜியன் ஆஃப் பர்மனன்ட் செல் டிவிஷன் பிட்வீன் டூ நோட்ஸ். ரீஜியன் ஆஃப் பர்மனன்ட் செல் டிவிஷன். ரீஜியன் ஆஃப் பர்மனன்ட் செல் டிவிஷன் பிட்வீன் டூ நோட்ஸ். Internode, left out portion of a shoot apical meristem bearing leaves, branches. Compact immature shoot, region of permanent cell division between two nodes. Internode. Function, synthesis of PGR. PGR na நம்ம படிச்சோம்ல, அது ஒரு ஹார்மோன், பிளான்ட் growth regulator. பிளான்ட் growth regulator சிந்தசைஸ் பண்ணுறது யார்? ஸ்டெம். அப்போ ரூட்டு பண்ணலையா அப்படின்னு கேட்கக்கூடாது, ரூட்டும் சேர்ந்து தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். 1 minute. ஒரு முக்கியமான பாயிண்ட்யா, இந்த பிஜிஆர் இருக்குல்ல, பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர், இது பிளான்ட் ஃபுல்லாகவே அதை வந்து சிந்தசைஸ் பண்ணும். லைக் ரூட்டு, ஸ்டெம், லீஃப் எல்லாமே இதை சிந்தசைஸ் பண்ணும். குறிப்பிடத்தக்க விஷயமா ரூட்டையும் ஸ்டெம்மையும் சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் ரூட் மட்டும்தான் சிந்தசைஸ் பண்ணுது, ஸ்டெம் மட்டும் தான் சிந்தசைஸ் பண்ணுதுன்னாங்கன்னா அது ஃபால்ஸு. Can act as perennation and propagation unit. Can act as perennation and propagation unit. அப்படின்னா ஓகே, பெர்னேஷன்ன்றது எபிலிட்டி ஆஃப் பிளான்ட் டு டாலரேட் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷனை தாங்குகிற சக்தி பிளான்ட்டுக்கு கொடுக்குற ஸ்ட்ரக்சராக ஸ்டெம் இருக்கணும். ப்ரொபகேஷன் யூனிட்னா இந்த பாட்டிலேருந்து இன்னொரு ஆர்கானிசமே கொண்டு வந்துட முடியும்ப்பா அப்படின்ற ஒரு யூனிட்டாகவும் ஸ்டெம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் பிளான்ட் மெட்டீரியல் டு கிரியேட் நியூ இண்டிவிஜுவல் பிளான்ட்டு. பெர்னேஷன்றது எபிலிட்டி ஆஃப் பிளான்ட் டு சர்வைவ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ரைட்டு. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்முக்கு ரைசோமு, பல்பு, காமு, டியூபருன்ற டைப் சொல்லியிருக்காங்க. அண்டர் கிரவுண்டு ஸ்டெம்மு. ஓகே, அண்டர் கிரவுண்ட்லேயும் இப்போ ஸ்டெம்மு இருக்குது. ரைசோமுன்றது லென்த்து வந்து ஜாஸ்தி, டயாமீட்டரோட. கிரேட்டர் தென் டயாமீட்டர். முக்கியமான பாயிண்ட்டு. இஞ்சி, மஞ்சள், வாழைப்பழம், இது எல்லாமே ரைசோமு. ஜிஞ்சர், டர்மரிக், பனானா. ஜிஞ்சர், டர்மரிக், இஞ்சி, மஞ்சள், வாழைப்பழம். இஞ்சி, மஞ்சள் ஏதோ சுபக்காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இந்த இஞ்சி எங்கே இருந்தது? மஞ்சளும் வாழைப்பழமும். இஞ்சி எங்கே இருந்தது? பல்பு. ஸ்டெம் இஸ் ஹைலி ரெடியூஸ்ட் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. ஸ்டெம் இஸ் ஹைலி ரெடியூஸ்ட் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. டூனிகேட்டட், நான் டூனிகேட்டட். ஸ்டெம் இஸ் ஹைலி ரெடியூஸ்ட் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. ஆனியன், கார்லிக், லில்லி. ஆனியன்லேயும் பூண்டுலேயும் பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி ஒன்று வந்துட்டு இப்போ இப்படி இருக்கும். ஆனியன்னு தோல் நிறைய வருதுன்னா இப்படி இருக்கும். இதே பூண்டுனா அதே தான் இதுலேயும் இருக்கும். ஆனால் இதில் அப்படியே பல்லாக சீப்பாக இருக்கும். ஓகே, இந்த இது மாதிரி வருது இல்லை, இதுதான் ரூட், இதுதான் ஸ்டெம் ஆக்சுவலாக. அதுதான் வாழை வந்து வெங்காயம் உரிக்கனே ஒன்றுமே இல்லை. ஃப்ரூட்டாக இருந்தால் உள்ள சீட் ஏதாவது இருந்திருக்கும். அதாவது இது வந்து ஒரு ஸ்டெம்மு தான். இது நடுவில் உள்ளது ஒரு ஸ்டெம். அந்த ஒயிட் கலர் பார்ட் எப்படி கட் பண்ணி எடுக்கணும், அது ஸ்டெம்மு. இந்த லேயர்ஸ் உரிக்க வந்துருக்கிறது வந்து ட்ரை லீவ்ஸுன்னு சொல்லுவாங்க. வெளியே வர்றது காஞ்ச இலை, உள்ளே இருக்கிறது வந்து ஃப்ளஷி லீஃபு தான் அது ஆனியனில். ஓகே, டியூபர். ஸ்வாலோ டிப் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் பிரான்ச்சு.
swollen tip of underground branch, potato, artichoke. Potato artichoke வந்து tuber. மணி 10:20 அதுக்கே கண்ணு இருட்டுது. Rhizome length is greater in diameter. Turmeric, ginger, banana, bulb. பல்புன்ற பிளான்ட்டே நம்ம டப்புன்னு பிடுங்கும்போது பார்க்க இப்படி தான் இருக்கும். லைக் கீழே ரவுண்டாக இருக்கும், மேலே எப்படி நீளமாக வரும் தண்டு. அப்போ இது எந்த மாதிரிலாம் இருக்கும்? வெங்காயம், பூண்டு, வேறு கிழங்கு நினைக்கிறேன், அது வரும் நினைக்கிறேன். இதில் டூனிகேட்டட் பல்புலேயே 2 வெர்ஷன், டூனிகேட்டட், நான் டூனிகேட்டட். டூனிகேட்டட் வந்து ஆனியன், கார்லிக். நான் டூனிகேட்டட் வந்து லில்லி. கார்ன் வந்து டயாமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் லென்த். கார்னுன்னு போட்டிருக்கு. இது நம்ம வந்து சோளம் சாப்பிடுவோம்ல, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் நம்ம வந்து நல்லா பெருசாக தடியாக இருக்கிறது தான் வாங்க ஆசைப்படுவோம், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. டயாமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் லென்த். க்ராக்கஸ், கொலகேசியானா கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு. கால்சியம், ஜாமியா, அமார்ஃபோஃபாலஸ். கார்கஸ், கொலகேசியா. க்ராக்கஸ், கொலகேசியா. கால்சியம், ஜாமியா, அமார்ஃபோஃபாலஸ். கார்கஸ் கார்னு இந்த ஒரு பாட்டில் ஒயின்லாம் மேலே ஒரு கார்க்கு போட்டு மூடி வைப்பாங்களா, அது மாதிரி. கார்க்கு, கொலகேசியா, கால்சியம். அப்புறம் ஜாமியா, அமார்ஃபோஃபாலஸ். டியூபர் வந்து swollen tip of underground branch. லாஸ்ட்டில் வீங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டேட்டோ ஆர்டிச்சோக்கு. டியூபர், பொட்டேட்டோ, ஆர்டிச்சோக் எல்லாமே ஒரு வகை தான். சப்ஏரியல் ஸ்டெம் சக்கர், ரன்னர், ஸ்டோலன். Access from underground stem and emerge out and form leafy obliquely upward. Arise from underground stem. Subaerial stem மறுபடியும் மேலே பார்த்த மாதிரி ஒரு ஸ்டெம் அரைஸ் ஆகிறது கூட. அரைஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். இந்த வேர்டெலாம் தான் முக்கியம். அரைஸ் ஃப்ரம் வேறு ஸ்டெம்மு, இந்த ஸ்டெம்லாம் கொடுப்பாங்க, அது கிடையாது. சக்கர். அரைஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அண்ட் எமர்ஜஸ் அவுட் அண்ட் ஃபார்ம் ஷூட். எனக்கே கன்ஃபியூஷன். அண்ட் ஃபார்ம் ஷூட், லீஃபி ஷூட். பைனாப்பிள், கிரைசாந்திமம். மின்ட், கார்டன் மின்ட், பனானா. பைனாப்பிள், கிரைசாந்திமம், மின்ட், கார்டன் மின்ட், அப்புறம் பனானா. பைனாப்பிள் தெரியும், இருக்கிறதுல பெரிய ஃப்ரூட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது பெருசாக இருக்கும். இப்படி வளரும்ல, இங்கேருந்து அரைஸ் ஆகும். இன்னொன்று வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்லேருந்து இன்னொன்று அரைஸ் ஆகும், அது ஷூட் ஃபார்ம் பண்ணும். ஷூட்னா டிப் ஆஃப் த பிளான்ட். கிரைசாந்திமம், க்ரைன்ற மாதிரி புதினா, கார்டன் புதினா, அப்புறம் வாழைப்பழம். ரன் அலாங் கிரவுண்ட் ஸ்டெம் வித் மெனி நாடியூல்ஸ் அண்ட் இன்டர்நாட். இதோடைய ரன்னரு தண்டு வந்து மேலே பார்த்த மாதிரிலாம் வளராது, அப்படியே தரையாக வளரும். கிராசஸ் ஆக்சாலிஸ். நான் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் சொல்லுவேன்னா, இந்த சப்ஏரியல் ஸ்டெம்மு எல்லாத்துக்கும் இருக்கிற சப்ஏரியல் ஸ்டெம்மை கூகுளில் டைப் பண்ணி பார்த்துருங்க. கண்ணால் பார்த்துட்டா கூட ஓரளவு ஞாபகம் வந்துடும்.
ரன்னர். புல் அப்படியே படர்ந்துருக்கும்ல, ஏன் அது அப்படி இருக்குனாலே அதோடைய ஸ்டெம்மு வந்து ரன்னர் டைப்பில் கிரவுண்ட்லேயே ஊர்ந்து போன மாதிரி இருக்கும். அதனால தான் அது அப்படி பரவி கிடக்குது. நம்மளுக்கு பார்க்க புல் வெறும் இப்படி இருக்கிற மாதிரி மட்டும் இருக்கும், கண்டிப்பாக கிடையாது. இங்கேருந்து இங்கே வர்றது இன்னொன்று இது ஃபார்ம் ஆகும். ஸ்டோலன் ஏரியல் branch arise from base of the stem. Aerial branch arise from base of the stem. Stolen aerial branch arise from base of the stem. என்ன பிரான்ச்சு? ஏரியல் பிரான்ச்சு தான் முக்கியம். ஸ்டோலன் ஆக்சிஸ் பேங்க் பிரான்ச்சை திருடிட்டாங்க. எங்கேருந்து? அடியிலேருந்து திருடிட்டாங்க. இதுக்கு வந்து ஜாஸ்மினும் மின்ட்டும். ஜாஸ்மின் மின்ட்டு, மல்லிப்பூவும் புதினாவும். ஏரியல் ஸ்டெம். ஏரியல் ஸ்டெம்னா தான், தென்றில், பைலோக்ளேடு. ஏரியல் ஸ்டெம் வந்து தான், தென்றில், பைலோக்ளேடு. தான் hard woody pointed. Protect plant from browsing animals. Citrus bougainvillea. தான்னா ஒன்றுமே இல்லை, முள்ளு மாதிரி, ஸ்பைன் மாதிரி, முள்ளு மாதிரி இருக்கும். ஏரியல் ஸ்டெம். ஏரியல் ஸ்டெம்னா இப்படி லைக் லிட்ரலி மெயின் ஆக்சிஸில் இருக்கிற மாதிரி. தான்ஸ்னால் முள். ஹார்ட் வுட்டி பாயிண்டட் ஸ்ட்ரக்சர். எந்த ஒரு பசுவோ ஆடோ நம்மளை தின்றக்கூடாதுன்றதுக்காக அந்த பிளான்ட்டில் அது இருக்கும். சிட்ரஸ் பவுகெயின்வில்லா. சிட்ரஸ் லெமன்லேயும் இருக்கும், பவுகெயின்வில்லா அது ஒரு பிங்க் கலரில் இப்படி ஒரு மாதிரி 2 பெட்டல் மாதிரி சூப்பராக இருக்கும். தின்னா. டென்ட்ரில். டென்ட்ரில்ன்றது ப்ரொவைடு சப்போர்ட் டு வீக் ஸ்டெம் ஃபார் கிளைம்பிங் அண்ட் அட்டாச்மெண்ட். அந்த ஸ்டெம்மில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இதுதான் டென்ட்ரில். இது எதில் பார்த்துருக்கோம்? நான் டொமேட்டோவில் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த கிளைம்பிங் சின்ன சின்ன இதுலலாம் இருக்கும். கிரேப் ஒயின், காட்ஸு, சொரக்கான்னு நினைக்கிறேன் இது, காட்ஸ் அதெல்லாம் வளர்கிற இடத்துல அந்த பிளான்ட்டுக்கு சப்போர்ட்டாக டென்ட்ரில்ஸ் இருக்கும். கிரேப் ஒயின் ப்ரொவைடு சப்போர்ட் டு வீக் ஸ்டெம் ஃபார் கிளைம்பிங் அண்ட் அட்டாச்மெண்ட். கிரேப் ஒயின் சரக்கு போட்டவங்க மட்டையாடுவாங்கள்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் காட்ஸு, GOURDS, காட்ஸு. அப்புறம் பைலோக்ளேடு. பைலோக்ளேடு ஃப்ளாட்டு ஓப்பன்சியா சிலிண்ட்ரிக்கல் யூஃபோர்பியா. இருங்க பைலோக்ளேடுன்னு பார்க்க. பைலோக்ளேடுன்றது ஃப்ளாட்டு க்ரீனு மாடிஃபைடு ஸ்டெம்மு. அப்போ இந்த கேக்டஸ்லாம் பார்த்துருக்கீங்களே, இது வந்து எனக்கு பார்க்க லீஃப் மாதிரி தட்டையாக இருக்கும், ஆனால் அது வந்து ஸ்டெம்மு, மாடிஃபைடு ஸ்டெம்மு. ஆனால் ஸ்டில் இது ஃபோட்டோசிந்தசிஸ் தான் ஒர்க் பண்ணும். அதை தான் பைலோக்ளேடுன்னு சொல்கிறாங்க. இதே ஃப்ளாட்டாக தட்டையாக இருந்தால் அது வந்து ஓப்பன்சியா கேக்டஸ்னும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அது ரெசம்பிள் ஆச்சுன்னா அது யூஃபோர்பியா. சிலிண்ட்ரிக்கல் யூஃபோர்பியா. அது ஏதோ பார்க்க இந்த அலர்ஜிலாம் சொல்லுவாங்கள்ல, லைக் ஒன்றை பார்த்த ஒன்று பயம், அந்த ஃபோபியா அப்படின்ற மாதிரி இருக்குது. யூஃபோர்பியா. ஓகே. லீஃப் லேட்ரலாக ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் டெவலப் அட் நோடு. அரைஸ்டு ஷூட்டு அபிக்கல் மெரிஸ்டம். அரேஞ்ச்டு இன் ஆக்ரோபெட்டல் ஆர்டர். லாமினா இதோட பார்ட்ஸ் லாமினா, பிடியோல், லீஃப் அட்டாச்மெண்ட், ஸ்டிப்யூல்ஸ். க்ரீனு எக்ஸ்பேண்டட் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட் ப்ரெசண்ட்டு. ஷேப் அபெக்ஸ் அண்ட் மார்ஜின் வேரி இன் ஷேப்பு. இந்த அகலமும் இதுவும் கண்டிப்பாக செடிக்கு செடி மாறும்ல, அதுதான் சொல்ல வராங்க. பிடிஓல் கனெக்ட் லாமினா அண்ட் லீஃப் பேஸ். இதுதான் லாமினா. இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் தான் லாமினா, லீஃப் பேஸு. இதுதான் பிடிஓ. கனெக்ட் லாமினா அண்ட் லீஃப் பேஸு. லீஃப் பேஸுன்றது இந்த தண்டோட இது. லீஃப் பேஸு லாமினாவை கனெக்ட் பண்ணுறது தான் பிடிஓல். லீஃப் அட்டாச்மெண்ட். லீஃப் அட்டாச்சஸ் டு ஸ்டெம் த்ரூ லீஃப் பேஸு. லீஃப் அட்டாச்சஸ் டு ஸ்டெம். ஸ்டெம்முக்கு லீஃப் பேஸ் வழியாக தான் லீஃப் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டிப்யூல்ஸு
Leaf often bear two lateral small leaf-like structure called stipules. இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் எல்லாத்துலேயுமே இருக்கணும் அவசியம் கிடையாது, ஆனால் இருக்கும் stipules. In monocot, leaf base expands to form a sheath that is partially or completely covers them. Because leaf base expand to form a sheath partially or completely covers them. என்ன சொல்ல வராங்க? இப்போ இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட்யா, இங்கே ஒரு டேஷ் போட வாய்ப்பு இருக்குது, இங்கே ஒரு டேஷ் போட வாய்ப்பு இருக்குது. அதாவது கிராஸோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா இந்த இன்னொன்று வரும்போது இது வந்து ஒரு பாதி தூரம் போயிட்டு இப்படி வரும், லைக் இப்படி தான் இருக்குது. இது வந்து இந்த ஸ்டெம்மையே பாதி தூரம் கவர் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபுல்லாகவும் கவர் பண்ணலாம். இதை தான் ஷீத்துன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நான் லாஸ்ட்டில் எல்லாத்துக்கும் இமேஜஸ் காட்டுறேன். இன் மோனோகாட் லீஃப் பேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் டு ஃபார்ம் ஷீத். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டால் கண்டிப்பாக கிராஸை போடலாம். In some leguminous plant, leaf base is swollen known as pulvinous as seen in Mimosa pudica, touch me not plant. Leaf base, leaf-ஓட பேஸ் வந்து வீங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற சொல்ல வராங்க. இது சில இதில் நோட் பண்ணால் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டில் ஸ்வாலனாக இருக்கும், டச் மீ நாட்டில் அப்படி இருக்குன்னு சொல்ல வராங்க. வீனேஷனாக லீஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப் அண்ட் வெயின்லெட் இன் லீஃப் lamina. Reticulated parallel, reticulated net like. இது வந்து parallel. வீனேஷன்றது லீஃபுக்குள்ளே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குதுன்றது. பேரலில் நம்ம வாழை மரம்லாம் பார்த்துருக்கலாம், பேரலாக வரி வரியாக இருக்கும். ரெட்டிகுலேட்டில் நம்மளோட நரம்பு மாதிரி போவோம், அதுதான் நெட்டு லைக், நர்வ் லைக்குன்னு சொல்லிக்கலாம், நெட்டு லைக் அப்படின்னு. மிட்ரிப் வந்து கண்டிப்பாக ப்ரெசண்ட்டு. வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட் ஃபார்ம் நெட்ஒர்க்கு. வெயின்லெட்டு ஃபார்மும் ஒரு நெட்ஒர்க்கு, மோஸ்ட்லி டைகாட்டிக். வெயின் பேரலல் டு ஈச் அதர், லைனாக பேரலாகவே தான் இருக்கும், parallel to each other, mostly monocot. Phyllotax, இதுதான் லீஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப் அண்ட் லீஃப்லெட் ஆன் பிளான்ட். அல்டர்னேட்டிவ், ஆப்போசிட்டு, ஓல்டு. சிங்கிள் லீஃப் அரைஸ் ஃப்ரம் எ நோடு, சிங்கிள் லீஃப், இது வந்து அல்டர்னேட்டிவ். பேர் ஆஃப் லீஃப் அரைஸ் ஃப்ரம் எ நோடு, கருவேப்பிலை. மோர் லீஃப், மோர் தென் 2 அரைஸ் ஃப்ரம் எ நோடு, ஓல்டு. சிங்கிள் லீஃப் அரைஸ் ஃப்ரம் எ நோடு, ஒத்தப்பூ. சைனா ஒரே ஒரு சைனா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சைனா ரோஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஹைபிஸ்கஸ். மஸ்டர்டு, கடுகு. சன்ஃப்ளவர், இது எல்லாமே ஒரு நோட்டில் ஒன்று தான், ஒரு பூ தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஒரு விதமான கடுகு தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரே ஒரு சைனா தான் இருக்குது. சன்ஃப்ளவர் ஒரே பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி. சைனா, ரோஸ், மஸ்டர்ட், சன்ஃப்ளவர். ஆப்போசிட்டு. துளசியும் இருக்குமா, கோவா, கேலோட்ராஃபேஸ். துளசி, கோவா, கேலோட்ராஃபேஸ். துளசி, கோவா, கேலோட்ராஃபேஸ். ஓல்டு வந்து நீரியம், ஆல்ஸ்டோனியம். நீரியம்னா வேப்பிலையா, சாரி கிடையாது. நீரியம், ஆல்ஸ்டோனியா. சைனா ரோஸு, மஸ்டர்டு, சன்ஃப்ளவர்லாம் சிங்கிள் ஃப்ரம் எ நோடு. அப்படின்னா என்னது, அல்டர்னேட்டு. கேலோட்ராஃபிஸ், கோவா, துளசி, இது எல்லாமே ஆப்போசிட். இதெல்லாம் கருவேப்பிலையோட ஃப்ரெண்டு மாதிரி ஞாபகம். ஓல்டு வந்து நீரியம், ஆல்ஸ்டோனியம். மோர் லீஃப், நீரியம், ஆல்ஸ்டோனியம். டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப். சிம்பிள் லீஃப், margin smooth if incision do not reach rib. இப்படி
பிளெயினாக இருக்கிறது வந்து சிம்பிள் லீஃபு. இதோட மார்ஜின் வந்து உள்ளே வர வாங்கி தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட் லீஃபு. இந்த மாதிரி ஒரு லீஃப்லேயே உள்ளே பிஞ்சு தனித்தனியாக வந்ததுன்னா அது வந்து காம்பவுண்டு. இது வந்து சிம்பிள் சிங்கிள். இதுவும் சிம்பிள் தான், அதான் இம்பார்ட்டன்ட். மார்ஜின் ஆர் இன்க்ரீஸ் அண்ட் ரீச்சஸ் அப் டு மிட் வர போயிடுச்சுன்னா அப்புறம் பிடிஓல் டிப் வர மார்ஜின் மிட் வர போச்சுன்னா பின்னெட்லி காம்பவுண்டு. பிடிஓவில் டிப் இல்லைன்னா பால்மேட்லி காம்பவுண்டு. பின்னெட்லி இது வந்து நம்ம தலை பின்னோவில் ஜடை அந்த மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து நீமில் வேப்பிலையில் இருக்கும். பிடிஓல் டிப்பு பால்மேட்லி காம்பவுண்டு. பாம்பேக்ஸ் சில்க் காட்டன். பாம்பேக்ஸ் சில்க் வந்து பிடிஓல் டிப் வர இருக்கும். பால்மேட்லி பட்டுப்பூச்சி அப்படியே கையில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பால்மேட்டு காம்பவுண்ட் வந்து சில்க்கு. பாம்பேக்ஸ் சில்க் காட்டன். மிட்ரிப் பின்னெட்லி காம்பவுண்ட் நீம். மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் வந்து எதுலலாம் எப்படிலாம் மாடிஃபிகேஷன் ஆயிருக்குன்னா டென்ட்ரில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபுட் ஸ்டோரிங் லீஃப் அது வேண்டாம். மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் வந்து டென்ட்ரில் மாடிஃபைடு ஸ்லெண்டர் காயில்டு ஸ்ட்ரக்சர் தட் ஹெல்ப் த பிளான்ட் டு த்ரைவ். இது மாடிஃபைடு ஸ்டெம்மு வந்து அது வந்து எனக்கு ஒரு டென்ட்ரில் அது வெறும் டென்ட்ரில் தான். எக்ஸாம்பிள் பீ பிளான்ட்டு இருங்க. மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃபும் டென்ட்ரிலாக மாறலாம், ஸ்டெம்மும் டென்ட்ரிலாக மாறலாம். லீஃபு வந்து டென்ட்ரிலாக மாறுறது எதில் இருக்குது? பீ பிளான்ட்டில் இருக்குது. ஸ்டெம்மு டென்ட்ரிலாக மாறுறது நம்ம பார்த்தோம்ல கிரேப் ஒயின்னு. வேறு கிரேப் ஒயின்னு காட்ஸ். கிரேப் ஒயின்னு காட்ஸ் தான் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃபு. ஸ்பைன்ஸ் அதுவும் முள்ளு மாதிரி தான். டெலிகேட் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்ற விதத்தில் சொன்னாங்க. இது ஸ்டெம்மில் இது வந்து டெலிகேட்டு வளையிற மாதிரி தான். என்டையர் லீஃப் மார்ஜின். என்டையர் லீஃபுமே ஸ்பைனாக மாறின ஸ்ட்ரக்சர் வந்து கேக்டஸு. லீஃபோட மார்ஜினில் ஸ்பைன் இருக்கிறது வந்து அலோவேரா கற்றாழையில் இருக்கும். ஃபுட் ஸ்டோரேஜ் லீஃப் ஆனியன் கார்லிக். நான் சொல்லல வெங்காயம் உள்ளே உரிக்க ஒன்றுமே இல்லைன்னா ஏன்னா அது மாடிஃபைட் லீஃப். வெளியே நம்ம உரிக்கிறது வந்து ட்ரை லீஃபு, உள்ளது ஃப்ளெஷி லீஃபு. பூண்டும் அதே கணக்கு தான். பைலோக்ளாட் ஆஸ்திரேலியா நக்கேக்கியா. பிடிஓல் பிகம் faller and perform photosynthesis. Petiole become faller. Pinnately compound leaves are short-lived. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக கருவேப்பிலை வச்சுக்கலாம். கருவேப்பிலை டக்குன்னு காஞ்சி போயிடும் இல்லை முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி. ஆஸ்திரேலியன் petiole become faller and perform photosynthesis. Insectivorous. There are green and photosynthetic trap insect for nitrogen. Nepenthes pitcher plant. அது இப்படி இருக்கும்ல உங்களுக்கே தெரியும். லிட்டு மாதிரி இருக்கும், உள்ளே போனால் பூச்சிக்கும். Insectivorous. In inflorescence. Arrangement of flower on floral axis or peduncle. Arrangement of flower on floral axis or peduncle. Racemose. No flower at tip. Acropetal succession. Old base, young top. யங்ஸ்டர் தான் டாப்பில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ரெசிமோஸ் அவங்க தான் ரேஸில் வின் ஆவாங்க. ரேஸில் ஓல்டு மேன் ஃபஸ்ட்டு போவாங்களா யங் போவாங்க. யங்குன்ற மாதிரி யங்கு வந்து டாப்பில் இருக்கும், ஓல்டு வந்து பேஸில் இருக்கும். இது வந்து பிராசிகேசியில் எக்ஸாம்பிளாக பிராசிகேசியும் ஃபேபேசியும் சொல்லியிருக்காங்க. பிராசிகேசியில் கடுகு ரேடிஷு. ரேடிஷும் கடுகும் ஒரே ஃபேமிலியில் வருது. ஃபேபேசியில் பீ பிளான்ட் டூலீப்பு. லெசன்லேயே எக்ஸாம்பிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோ ஃப்ளவர் அட் டிப்பில் வந்து ஃபஸ்ட் இருக்காது.
யங் அட் டாப்பு, ஓல்ட் அட் பேஸு. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறது வந்து மஸ்டர்டு. இந்த டயக்ராம் மாதிரி பார்த்து கொஞ்சம் கடுகுன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்புறம் ரேடிக்கல், அப்புறம் பி, அப்புறம் டூலிப். டுப்பினா சைமோஸு ஃப்ளவர் அட் டிப்பு. டிப்பில் வந்து ஃப்ளவர் இருக்கும். அப்புறம் பேசி பெட்டல், இது வந்து ஆக்ரோ பெடல்ஸ் அசோசியேஷன். ரைஸில் யங்ஸ்டர் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, ஏ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஃப்ளவர் அட் டிப்பு வந்து சைமோஸ், பேசி பெட்டல்ஸ் அசோசியேஷன். ஓல்டு டிப்பு யங் வந்து பேஸு, பேசி பெட்டல்ஸ் அசோசியேஷன். ஏன்னா யங் வந்து இதில் வந்து பேஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஃப்ரூட் வந்து ரைப்பண்ட் ஓவரின்னு டிஃபைன் பண்ணலாம் ஃப்ரூட்டு. ட்ரூ ஃப்ரூட்டு சூடோ கார்ப்பு, பார்த்தினோ கார்ப்பு. ஓகே. டெவலப் ஃப்ரம் ஓவரி, ட்ரூ ஃப்ரூட்டு டெவலப் ஃப்ரம் ஓவரி அலாங் வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸு, அது வந்து ஃபால்ஸு. டெவலப் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ரிசல்ட் இன் சீட்லெஸ் ஃப்ரூட்டு, பார்த்தினோ கார்ப்பு. ட்ரூ ஃப்ரூட்டு சூடோ கார்ப்பு, பார்த்தினோ கார்ப்பு. ட்ரூ ஃப்ரூட்டு டெவலப் ஃப்ரம் ஓவரி, சூடோ கார்ப்பு டெவலப் ஃப்ரம் ஓவரி அலாங் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஓகே. பார்த்தினோ கார்ப்பு டெவலப் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ட்ரூ ஃப்ரூட்டு மேங்கோவில் இதில் வந்து சீடு இருக்கும், இதில் வந்து சீடே இருக்காது, இதில் வந்து இருக்கும். மேங்கோ. சூடோ கார்ப்பு ஆப்பிள், பியர்ஸு. பனானா, கிரேப்ஸு, ஆக்ஸனு. இது எல்லாமே பார்த்தினோ கார்ப்பு. சீட்லெஸ்ஸாக மாறிடுச்சு இல்லை வர ஹைப்ரிடெல்லாம், அதனால சொல்கிறாங்க பனானா, கிரேப்ஸு, ஆக்ஸன். பனானா, கிரேப்ஸ், ஆக்ஸன். ரைட்டு. ஃப்ரூட்ஸு சிம்பிள் அக்ரிகேட் காம்போசைடு. சிம்பிள் ஏன்னு சொல்கிறேன்னா, சிம்பிள் டெவலப் ஃப்ரம் மோனோ கார்பலரி ஆர் சிங்கிள் கார்பல் ஆர் சின் கார்பஸ், ஃபியூஸ்டு கார்பல். டெவலப் ஃப்ரம் மோனோ கார்பலரி, சிங்கிள் கார்பல் ஆர் சின் கார்பஸ் சொல்லலாம். ஃபியூஸ்டு கார்பல்லையும் வரும். பாலி கார்பலரி ஆஃப் எ சிங்கிள் ஃப்ளவர். டெவலப் ஃப்ரம் பாலி கார்பலரி அப்போகார்பஸ் ஓவரி, மல்டிபிள் கார்பல் தட் ஆர் ஃப்ரீ, சிங்கிள் ஃப்ளவர். டெவலப் ஃப்ரம் கம்ப்ளீட் இன்ஃப்ளோரசன்ஸ் where the entire structure is matured into single flower. சிம்பிள் அக்ரிகேட் காம்போசைட் டெவலப் ஃப்ரம் மோனோ கார்பலரி. சிம்பிள் ஃப்ரூட்டுன்றது மோனோ கார்பலரி வந்து டெவலப் ஆகும், பாலி கார்பலரி காம்பவுண்ட். பாலி கார்பலரி எப்படின்னா ஒன்லி இஃப் கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு. கார்பல்ஸ் ஃபியூஸ்டாக இருந்தால் தான் பாலி கார்பலரி வந்து அது வரும். ஆஃப் ஏ சிங்கிள் ஃப்ளவர், எல்லாமே சிங்கிள் ஃப்ளவரில் இருந்தால் தான் சிம்பிள் ஃப்ரூட் வரும். அக்ரிகேட் வந்து டெவலப் ஃப்ரம் பாலி கார்பலரி அப்போகார்பஸ்லேருந்து வளர்றது தான் இம்பார்ட்டன்ட், ஒரு கொஷின்லேயும் வரும். அப்போகார்பஸ் ஓவரி. மல்டிபிள் கார்பல் that are free, தனித்தனியாக இருக்கும். ஆஃப் ஏ சிங்கிள் ஃப்ளவர். each carpel develop into fruitlet and these fruitlet cluster together. ஸ்ட்ராபெரி, கிளஸ்டர் ஆப்பிள், ராஸ்பெரி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தனித்தனியாக இருக்கிறது ஆனால் ஒரே ஃப்ளவர் தான், ஒரே ஃப்ளவரில் தனித்தனியாக உள்ளது தனித்தனியாக ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ராபெரி பஞ்சாக அதை தான் அக்ரிகேட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து அப்போகார்பஸ் டைப்பில் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். காம்போசைட் டெவலப் ஃப்ரம் கம்ப்ளீட் இன்ஃப்ளோரசன்ஸ் where the entire mature into single fruit. Complete inflorescence develop from complete inflorescence. ஜாக் ஃப்ரூட் இருக்குல்ல, பழம், அது வந்து ஒரு பூவோட கொத்து தான் சொல்லுவாங்க. அதனால தான் நம்மளுக்கு அது வந்து சுழையாக ஒன்றொன்னா கிடைக்குதுல்ல, அது வந்து காம்போசைட் ஃப்ரூட்டு. ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ளோரசன்ஸ்லேருந்தே ஒரு ஃப்ரூட் வளருது. அதே மாதிரி தான் ஃபிக்கும் பைனாப்பிளும் சொல்லவே வேணாம், அது முழுமுலாக இருக்கலாம், அது எல்லாமே ஒரு இன்ஃப்ளோரசன்ஸு. அக்ரிகேட் ஈச் கார்பல் ஃபார்ம் சிங்கிள் ஃப்ரூட்லைட்.
Group of fruitlet is called heterio. Group of fruitlet is called heterio. Group of fruitlet is called heterio. இது வந்து அக்ரிகேட்டில் தான் பார்க்க முடியும். டியூப்ன்றது டெவலப் ஃபார் மோனோகார்பலரி சுப்பீரியர் ஓவரி. குரூப்புக்கு எக்ஸாம்பிள் 2 டைப் சொல்கிறாங்க. மேங்கோ, கோகனட், பெரிகார்ப்பு. எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப். Coconut is adapted for hydrocory because of what not fibrous mesocarp, stony endocarp. எண்டோகார்ப்னா இன்சைட் லேயர் தான் ஹார்ட் அண்ட் டஃப். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அந்த மேங்கோ கொட்டைன்னு சொல்லுவாங்க, மேங்கோ வெதன் இருக்கும். மீசோகார்ப் வந்து ஜூஸியாக தான் நம்ம சாப்பிட்றது. எபிகார்ப்பு தின்னு லேதரி, மாம்பழத்தோட சதை. கோகனட் வந்து எபிகார்ப், அவுட்டர் வந்து தின் பேப்பரி. மீசோகார்ப் வந்து ஃபைபரஸ், இதுதான் தேங்காய் நம்ம சாப்பிட்றது. எண்டோகார்ப்பு இல்லையே. இது ஆக்சுவலாக எப்படின்னா, கோகனட்டுன்னு ஒன்று நம்ம கடையில் கொடுப்பாங்கள்ல, மேலே ஓடு, உள்ள சதை, உள்ள தண்ணி இருக்கணும், அப்படி பார்க்கக்கூடாது. மரத்துலேருந்து எடுக்கும்போது பெருசாக இருக்குமா, இது வந்து தின் அண்ட் லேதரியாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் சொல்லவே வேணாம், ஃபைபரஸு. அப்புறம் இந்த தேங்காய் ஓடுன்றது ஹார்டாக இருக்கும்ல. ஒரு தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற தேங்காய் தான் பார்க்கணுமே தவிர சூப்பர் மார்க்கெட்லேருந்து கிடைக்கிற தேங்காயை பார்க்கணும். அதில் தான் எபிகார்ட்டு தின்னு பேப்பரி, மீசோகார்ப்பு ஃபைபரஸு, எண்டோகார்ப்பு ஹார்ட் அண்ட் ஸ்டோன். ரைட்டு. கோகனட்டு எடிபிள் எண்டோஸ்போர்மு, லிக்விட் வந்து ஃப்ரீ எண்டோஸ்போர்மு, சாலிட் வந்து செல்லுலார் எண்டோஸ்போர்மு. ஃப்ரீனா இல்லை நியூக்ளியஸே இருக்காது, அதை தான் சொல்ல வராங்க. லிக்விட் வந்து ஃப்ரீ எண்டோஸ்போர்மு. சீடு, இப்போ சீடு பார்க்கலாம். இந்த லெசன் நான் முடிக்க போகிறோம்ப்பா. இன்னும் சீடு, ஃப்ளவரு, அப்புறம் ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸு வேறு லெவல். சீட் கோட்டு, integument of ovule which hard after fertilization. சீடு கோட்டுன்றது இந்த வேர்டு தான் ஞாபகம் சொல்லணும். இன்டிகுமெண்ட்ஸ் ஆஃப் ஓவியூல். ஓவியல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதில் இன்டிகுமெண்ட்ஸ் வரும்ல. ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஓடு மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடும். அதான் சொல்கிறாங்க சீடு கோட்டாக மாறிடும். அவுட்டர் லேயர் வந்து டெஸ்டா. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த கார் பண்ணுதுன்னா டெஸ்லா காருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார்ம்டு பை அவுட்டர் இன்டிகுமெண்ட். இன்னர் லேயர் வந்து டெக்மா. நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுக்கலாம். அவுட்டர் வந்து டெஸ்டா, by inner integument. Function protect embryo from mechanical damage and desiccation. எம்ப்ரியோ ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் பிஞ்சிடக்கூடாது, இல்லை ஒரு ப்ரெஷராலேயோ ஒரு காற்றுல ஆடுற குழுக்கள்னாலேயோ அது செதஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹில்லியம், ஸ்கார் ஆன் சீடு கோட் மார்க்கிங் த அட்டாச்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபூனிக்கல் அண்ட் ஓவியம். நம்ம சுண்டல் சாப்பிடுவோம்ல, எப்படி இருக்கும்ல, இதில் இங்கே நல்லா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், ஓட்டை மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் ஹில்லம். இது ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட்ன்றதான் முக்கியம். அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபூனிக்கல் அண்ட் ஓவியம். ஃபூனிக்கல் அண்ட் ஓவியல் அட்டாச்மெண்ட். ஹில்லம் வந்து அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபூனிக்கல் அண்ட் ஓவியல். ஓவரி அது இது மாற்றி கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. ஃபூனிக்கல் அண்ட் ஓவியல். மைக்ரோபைல் வந்து போர்சின் சீடு கோட். Porcine seed coat that serves as entry point for water and gases through germination. Micropyle, porcine seed coat. இது வந்து ஒரு porcine seed coat. இது scar-on seed coat. தழும்பு மாதிரி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இதுதான் போர் வந்து மைக்ரோபைல், ஸ்கார் வந்து ஹில்லம். Porcine seed coat that serves as entry point for water and
gases during germination. ஆனால் இல்லமுக்கு அப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. Embryal axis, cotyledons, embryo axis, central axis from which the future root and shoot system arise. Embryonal axis வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும், இங்கேருந்து தான் ஃப்யூச்சரில் ஷூட்டும் இந்த ஆக்சஸில் இப்போ இல்லை, இனிமேல் தான் ரூட் அண்ட் ஷூட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் விச் த ஃப்ளோரல் ரூட் அண்ட் ஷூட் அரைஸ். Cotyledon or primary leaves or embryonic leaves within seed. Primary leaves or embryonic leaves within seed வந்து cotyledon. Source of stored food for the developing seedling are responsible for photosynthesis after germination. மொத பிஞ்சு இலையாக வரும்ல, லைக் ஃபுல்லாக வளர்ந்துருக்காது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒன்று வளர்ந்துச்சுன்னா இருக்கும்ல அந்த சீட்லேருந்தோ, இது வந்து காட்டிலிடன்னு ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் ஜெர்மினேஷன் அப்போ ஹெல்ப் பண்ணுது. காட்டிலிடன் பிரைமரி லீஃப் ஆர் காட்டிலிடன் லீஃப் வித்தின் சீடுக்குள்ளே இருக்கும்போது வெளியே வராது, சீடுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரை தான் சொல்கிறாங்க. பிளிமியூல் எம்பரியானிக் ஷூட்டு, எம்பரியானில் இருக்கிற ஷூட்டை பிளிமியூல்னும், ரூட்டர் ரேடிக்கல்னும், ஹைப்போ கனெக்ட் எபிகாட் அண்ட் ரேடிக்கல். Hypocotyl connect epicotyl and radical. Flower modified shoot. Apical meristem changes to floral. Apical meristem the lateral பூ சைட்லேயும் முளைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. Apical meristem changes to floral. Floral in 3 or its multiplication. ட்ரைமரஸ் அப்படின்னாங்கன்னா பூ வந்து அதோட பெட்டல் 3 கொத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரைமரஸ். எக்ஸாம்பிள் வந்து டைகாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரைமர டைகாட், டென்ட்ராமரஸ் வழங்கிடும், எக்ஸாம்பிள் எழுதவே இல்லை. பென்டாமெரஸுக்கு எக்ஸாம்பிளாக சைனா ரோஸு, நம்மளோட செம்பருத்தி, அப்புறம் டட்டூரா, சில்லி, டொமேட்டோ, பிரிஞ்சால், பி சன்ஃப்ளவர் இன்ஃப்ளோரசன்ஸ் தானே, அதில் எப்படி 5 மல்டிபிள் இருக்குன்னா சன்ஃப்ளவர் இன்ஃப்ளோரசன்ஸ் தான், அதில் ஒரு டிஸ்க் ஃப்ளோரட்னு ஒன்று வரும்ல, இது வந்து 5 பெட்டல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்க் ஃப்ளோரட்டில் 5 பெட்டல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஆஃப் டொமேட்டோ அண்ட் பிரிஞ்சால் இஸ் பெரி and ovary is bicarpellary but axial placentation. Fruit of brinjaலையும் டொமேட்டோவையும் பெரின்னு சொல்லுவாங்க, அது வந்து பைகார்பல்லரி, ஆனால் அது வந்து ஆக்சல் பிளாசன்டேஷன். எக்ஸாம்பிள்ஸ் ஏன் முக்கியம் இங்கே, சைனா ரோஸு, டட்டூரா, எவ்வளோ எக்ஸாம்பிள் எழுதி உங்கள் கண்ணு மேலே ஓட்டி வச்சுக்கோங்க. இன்கம்ப்ளீட் ஃப்ளவர், பைசெக்சுவல், யூனிசெக்சுவல். இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ன்றது பைசெக்சுவலாகவும் இருக்கும், யூனிசெக்சுவலாகவும் இருக்கும். யூனிசெக்சுவல் மேல் மட்டும் இருக்குது இல்லை ஃபீமேல் மட்டும் இருக்குது அப்படின்றதுல மொனேஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. டயோஷியஸ், மொனேஷியஸுக்கு மெய்ஸு, கோகனட், குக்கர் பீட், கேஸ்டர். எக்ஸாம்பிள் டயோஷியஸ்க்கு பப்பாயா, பால்மு, மல்பெரி. டயோஷியஸ், மொனேஷியஸ், மெய்ஸு, குக்கர் பீட்டா, கேஸ்டர். எம்சிசி மோனோகாட், மெய்ஸு, கோகனட்டு, குக்கர் பீட்டு, கேஸ்டரு, டயோஷியஸ், பப்பாயா, பால்மு, மல்பெரி. எம்பி எம்சிசி மல்பெரி, பாமு, பப்பாயா. சிமெண்ட்ரி ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக், ஏசிமெண்ட்ரி. ஆக்டினோமார்பிக் ரேடியல், டிஸ்க் ஃப்ளோரட்டு. ரேடியலாகவும் டிவைட் ஆகுறது சொல்கிறாங்க ஃப்ளவர்ஸு. பைலேட்ரலி சிமெட்ரிக்கல்.
சிமெண்ட்ரிக்கெல்லாம் சிமெண்ட்ரியே போட முடியாது. ரேடியல் வந்து மஸ்டர்டு, டட்டூரா, சில்லி. மஸ்டர்ட், டட்டூரா, சில்லி, குல்மோஹார், பீனு, கேசியோ. சிமெண்ட்ரி கேனா. சிமெண்ட்ரி கேனா, மஸ்டர்ட், பொசிஷன் ஆஃப் ஃப்ளவர். அதர் ஃப்ளோரல் பார்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஓவரி. அதை தான் பொசிஷன் ஆஃப் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. ஹைப்போக்னஸ்னால் எல்லாமே லைக் ஓவரிக்கு கீழே தான் ஸ்டாமனு, லீஃபு, பிடிஓடி எல்லாமே இருக்கும் கீழே. சுப்பீரியராக இருக்கிறது ஓவரி தான் ஹையில் இருக்கும். ஹைப்போகனஸ் வந்து மஸ்டர்டு, சைனா ரோஸ், பெட்டூனியா, பிரிஞ்சால். ஹைப்போகனஸாக இருந்ததுனால தான் நம்ம வந்து இப்போ ப்ராக்டிக்கல் பண்ணும்போது ஹைபிஸ்கஸை யூஸ் பண்ணோம். அப்போ தான் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிகைனஸ் அப்படின்றது பெரிகைனஸில் ஓவரி வந்து ஹாஃப் இன்ஃபீரியர். ஃபஸ்ட்டு இதை நான் பிடிச்சிக்கோம். ஹாஃப் இன்ஃபீரியர், பாதி உள்ளே இருக்கும், பாதி வெளியே இருக்கும். அப்போ அதர் பார்ட் வந்து பாருங்கள், ஓவரி ஆர் ஜிம்னோஸ்போம் சென்டர், அதர் ஆன் த rim of the thalamus, almost at same level. rim of the thalamus இம்பார்ட்டண்ட்டு, ஆல்மோஸ்ட் அட் சேம் லெவல். ஓவரி வந்து ஹாஃப் இன்ஃபீரியர். எக்ஸாம்பிள் வந்து பீச்சு, பிளிமியூலு, ரோஸு ஹாஃப் இன்ஃபீரியர். பாதி மனசோட யாருக்கும் ரோஸ் கொடுக்குறது. எபிகைனஸ், கோவா, குக்கும்பர், பிட்டர் காண்ட், ரே ஃப்ளோரட். இது வந்து ஓவரி வந்து இன்ஃபீரியர். ஓவரி ஃபுல்லாக மூழ்கிடும். இது அப்படியே பீஞ்சு வந்து கோவாவாக மாறிடும். இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. கோவா, குக்கும்பர், பிட்டர் காண்ட், ரே ஃப்ளோரட்னா எபிகைனஸ். ஓவரி வந்து இன்ஃபீரியர். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். கேலிக்ஸ்ன்றது செப்பல். கேலிக்ஸ் எக்ஸ் இருக்கா, இது வந்து செப்பல் அப்படின்னு வச்சுக்கோங்க. செப்பல். க்ரீனு, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தட் என்க்ளோசஸ் ஆர் ப்ரொடெக்ட் த பட். fall off after fertilization. Calyx fall off after fertilization, protect the bud. Polysepalous, Gamosepalous, Free sepalous, Fused sepalous. Polysepalousனா நிறைய ஃப்ளவர்லாம் ஒன்று சேர்ந்து நிறைய கேலிக்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஃப்ரீ செப்பல் தனித்தனியாக இருக்கும், தனித்தனியாக. பாலிசெப்பலஸ். கேமோசெப்பலஸ்னால் ஃபியூஸ்டு செப்பல். பிராசிகேசியா. ஃபியூஸ்டு செப்பல் வந்து ஃபேபேசியில் ஃபியூஸ்டு செப்பல் இருக்கும். பிராசிகேசியில் ஃப்ரீ செப்பல், பாலிசெப்பலஸ். பெரிஸ்டன் செப்பல் வந்து ரிமைன் ஆன் ஃப்ரூட் ஈவன் ஆஃப்டர் மெச்சூர். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்ல, இது வந்து கேலிக்ஸ் வந்து பிரிஞ்சிடும் அப்படின்னு ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம். இப்படி ஆகலை, அது பேர்னா பெர்சிஸ்டன்ட் செப்பல். எக்ஸாம்பிள் பிரிஞ்சால், டொமேட்டோ, சில்லி. இதெல்லாம் அதிலே ஓட்டின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரிஞ்சால், டொமேட்டோ, சில்லி எல்லாமே ஒரே ஃபேமிலி. சொலனேசி. ஹேர் லைக் செப்பல், பேப்பர்லெஸ் இன் ஆஸ்டரேசி which help in fruit dispersal. Hair like sepal, pappus. Again Asteraceae family ஒரு எக்ஸாம்பிள் தான் சன்ஃப்ளவர். அது வந்து ஃப்ளூட் டிஸ்போசலுக்கு ஹெல்ப் பண்ணுது. கொரோலா அது செப்பல்னா, இது வந்து பெட்டல். கொரோலா, பெட்டல். பாலிபெட்டலஸ்னால் ஃப்ரீ, தனித்தனியாக. கேலிக்ஸ்லையும் கொரோலாலையும் இந்த வேர்டு மாறும். கேமோசெப்பலஸ்னால் ஃபியூஸ்டு. இது வந்து ஃபேபேசியே, பிராசிகேசி. எக்ஸாம்பிள் சோலனேசியா, ஆஸ்டரேசியா. எக்ஸாம்பிள் வந்து க்ரூசிஃபார்ம் எக் ஷேப்டு வந்து பிராசிகேசியில் இருக்குது. பேப்பிலோனேசியஸ் வந்து பட்டர்ஃப்ளை. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேபேசியே ஃப்ளவரு, பீ அண்ட் கிரவுண்ட் நட்டு. அப்போது பிராசிகேசியில் பாலிபெட்டாலஸ், பாலிசெப்பாலஸ். சொலனேசியில் வந்து பாலிசெப்பாலஸ், கேமோபெட்டாலஸ்.
படித்தோம்ல டொமேட்டோ அதோட செப்பல் வந்து அந்த தக்காளி கூடயே சேர்ந்து வந்துடுமா, அப்போ வந்து எக்ஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. இது வந்து பாலி செப்பாலஸ் கேமோபெட்டாலஸ் முக்கியம். ஆஸ்டரேசியா வந்து ஹேர் லைக் செப்பல் இருக்கும். பேப்பலஸ் வந்து இது வந்து கேமோபெட்டாலஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேபேசியா வந்து என்ன படித்தோம், எஃப் வந்து ஃபியூஸ்டு செப்பல் அப்படின்னு படித்தோம். ஆனால் ஃப்ரீ பெட்டல் ஃப்ரீ வந்து ஃபியூஸ்டு, எஃப்னா ஃபியூஸ்டு செருப்பு அப்படின்னு பார்த்தோம். அப்போ வந்து தனித்தனியான பெட்டல் அப்படின்ற மாதிரி ஃபியூஸ்டாக இருக்கிறது. கொரோனா ஃபியூஸ்டு டியூபுலர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்க் ஃப்ளோரைட், லிகுலேட்னா டங் லைக் வந்து ரே ஃப்ளோரைட், கம்பனுலேட்னா பெல் ஷேப்டு கேம்பனுலா, இன்ஃபன்டிபுலம்னா ஃபனல் லைக் டட்டூரா, பைலேபியேட் டூ லோபு துளசி, ரோட்டேட் வந்து வீல் லைக் பிரிஞ்சால். கொரோனானா பெட்டல் டட்டூரா பார்த்துருப்பீங்களா எப்படி இருக்குமே, இது வந்து ஃபனல் ஷேப்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த ஃப்ளவரோட பெட்டல் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டு ஃபியூஸ்டாக இருக்கும், அதாவது தனித்தனியாலாம் வராது. ஆனால் அது டியூப் ஷேப்பில் இருந்தால் டிஸ்க்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இது வந்து டியூப் ஷேப்பு. டங் லைக்னா ரே, கம்பனுலா, இன்ஃபன்டிபுலம் டட்டூரா, பைலேபிடேட் துளசி, ரோட்டேட் வந்து பிரிஞ்சா. பெரியான்த்து கேலிக்ஸ் அண்ட் கொரோலா நாட் டிஸ்டிங்விஷ்டு ஸ்ட்ரக்சர் தான் டெப்பல் இல்லை பெரியான்த்துன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று அப்படின்றத டெப்பல்னு மென்ஷன் பண்ணுவாங்க. லிலியேசியில் பெரியான்த்து டெப்பல். ஏஸ்டிவேஷன்